நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே நாம் கருவில் இருக்கும் பொழுது, நம்முடைய தாயின் வயிற்றில் கரு உருவான போது, நம்மளை உண்டாக்கிய ஆண்டவர் நம்மளுக்கு சதைகளையும் நரம்புகளையும் எலும்புகளையும் எல்லாவற்றையும் தசைகளையும் உருவாக்குகிற நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆனால் சில வேளைகளில் நம்மளோட வயதான காலத்திலோ, சில வேளைகளில் சில ஆபத்தான நேரங்களிலோ, ஆரோக்கிய குறைவோ ஏற்படும் பொழுது ஹாஸ்பிட்டல் போகும்போது, ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேண்டிக்கொள்வோம். பெரிய பெரிய டாக்டர்களை கூப்பிடுவோம், பெரிய பெரிய நிபுணர்களை கூப்பிடுவோம். இந்த நோயை குணப்படுத்துங்களா டாக்டரே, எல்லாம் நம்ம கெஞ்சி கேட்போம். ஆனால் அவர்கள் கடைசியாக எல்லாம் பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாக, அம்மா எங்களால் நாங்கள் முயன்று விட்டோம், நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட ப்ராயர் பண்ணிக்கிங்க என்று சொல்வது வழக்கமாக இருக்கிறது. கடைசி கட்டத்தில் எங்கு ப்ரேயர் செய்ய வேண்டும், எங்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும், யாரை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று டாக்டரை எல்லாம் தெரிந்த டாக்டர் சொல்வது, உங்களுடைய இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். காரணம், அந்த தெய்வம்தான் நம்மளுக்கு கருவில் எல்லாவற்றையும் படைத்தார் என்பது அவர்களுக்கு தெரியும். அவரையும் படைத்தது ஆண்டவர் தான் என்று அவர்களுக்கும் புரியும். இது சம்பந்தமான ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சமயம் இங்கிலாண்டிலிருந்து ஒரு திருமண தம்பதிகள் அல்ல, நியூ கப்பல்ஸ், அவர்கள் ஹனிமூனுக்கு வேண்டி ஒரு புதிய கார், மாமனார் கொடுத்த புதிய கார் என்று எடுத்துக்கொண்டு, சரி மலைப்பகுதிகளுக்கு போய் நாம் சுற்றுலா சுற்றி கொண்டு வருவோம் என்று சொல்லி 2 பேர் மட்டும் அது காரில் ஏறி, புதிய காரில் 2 பேர் மட்டும் பயணம் செய்தார்கள். அவர்கள் பயணம் செய்த வேளையில் நடுவில் ஒரு மலை ஓரமாக மலை ஏறிக்கொண்டு இருக்கும்போது நடுவில் அந்த வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகிவிட்டது. என்ன செய்வதென்று ஏது செய்வதென்று புரியாமல் அங்கு போகிற வண்டிகளையும் போய்கொண்டிருக்கிற வண்டிகளையும் எல்லாரையும் அழைத்தார்கள். லாரி டிரைவர்கள் அழைத்தார்கள், காரில் போனவர்கள் அழைத்தார், ஐயா கையை நடு ரோட்டில் நின்று கொண்டு அழைத்தார்கள். யாரும் அது செவிசாய்க்கவில்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த என்ன ஆயிற்று என்ன என்று 2 பேர் புதுசாக இருக்காங்களே, சின்ன சிறுகளாக இருக்கிறாங்களே என்று அவர்கள் வந்து பார்க்கும்போது அவர்களும் பேண்டை திறக்கிறார்கள், எல்லாம் சுவிட்ச் போட்டு பார்க்கிறார்கள். எதுவும் அந்த நேரத்தில் அவர்கள் ரிப்பேர் செய்ய முடியாமல் தவறிவிட்டு அவர்கள் கையை விரித்து ஓடிவிட்டனர். கடைசியாக ஒரு பெரியவர் ஒரு காரில் வந்தார். வந்தவுடன் என்ன ஆயிற்று என்று கேட்டார். ஐயா, இந்த மாதிரி என்னுடைய கார் புது காரியா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஓட மாட்டேங்குது, நடுப்படையில் நிறுத்திடுச்சு, எனக்கு என்ன செய்வது, நிறைய பேர்த்து கூட்டம் எல்லாம் வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, சரி நான் பார்க்கட்டுமா என்று கேட்டார். ஐயா நீங்கள் பாருங்க ஐயா என்று சொல்லுங்க. அவர் நினைத்து கொண்டார்கள் 2 பேரும், இந்த வயசான தாத்தாவுக்கு என்ன தெரிய போகுது, எல்லாரும் இளவயர்கள் எல்லாம் பார்த்தார்கள், இவருக்கு என்ன தெரிய போகுது என்றவர் பார்த்தவுடன் அவர் பார்த்தார், பேனட்டை திறந்தார், செய்ய வேண்டியதை செய்தார், எதை பொருத்த வேண்டுமோ எங்கே ரிப்பேர் இருக்கிறதை கண்டுபிடித்தார், சரியாக டச் கரெக்ட் கொடுத்து இப்போ ஸ்டார்ட் செய்யுங்கள் என்றார். ஸ்டார்ட் செய்த வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகும். ஐயா எப்படியா, யாருமே தெரியாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் எப்படியா சரி செய்தீர் என்று கேட்டபோது, இந்த கார் எந்த கம்பெனி என்று கேட்டார். ஃபோர்டு கார் அப்படின்னு. அந்த ஃபோர்டே நான் தான். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஃபோர்டே நான் தான், இந்த காரை உருவாக்கியவன் நான் தான், இந்த இன்ஜினை உருவாக்கியவன் நான் தான், இந்த இன்ஜினுக்குள் எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே போக வேண்டும், எந்த ஒயர் எங்கே போக வேண்டும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அதனால் தான் பார்த்தேன், சரி செய்து பத்திரமாக போய் வாருங்கள் என்று சொன்னவுடன், அதுபோலத்தான் ஒரு இன்ஜினை உருவாக்குகிற மனுஷனுக்குத்தான் இன்ஜினை பற்றி தெரியும். நம்மை உருவாக்கின தேவனுக்குத்தான் நம்மை பற்றி தெரியும். நாம் தேவன் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வர முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போமா?